நமஸ்தே. விசாரத் பூர்வாத் அதில் இப்போ எஸ்ஸே பார்க்கலாம். பேஜ் நம்பர் 31 சபரி கைடில் உங்களுக்கு எடுக்கிறேன். பேஜ் நம்பர் 31 சபரி கைடை யூஸ் பண்ணுறேன். पठित पुस्तक के आधार पर नंबरे वाली तिजोरी पाठ का सारांश लिखिए. பாட புத்தகத்தை பேஸாக வச்சு நம்பரே வாலே திஜோரி நம்பரால் உருவாகப்பட்ட ஒரு லாக்கர் அப்படிங்கிற அந்த எஸ்ஸேவை இப்போ பார்க்கலாம். கஹானிக்கார் கா பரிச்சை நாம் ஸ்ரீ குவர் சுரேஷ் சிங் அவர்கள் எழுதினது. ஜன்மஸ்தான் உத்தரப்பிரதேஷ், அவர் பிறந்த ஊர் யூபி. जीवनी அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்ரீ குவர் சுரேஷ் சிங்கு का जन्म ராஜ் परिवार में हुआ. இவர் ராஜ பரிவாரில் ஒரு அரச குடும்பத்தில் இவர் பிறந்திருக்காரு. आरंभ से ही साहित्य के प्रति उनकी रुचि बनी रही. துவக்க காலத்திலிருந்தே இலக்கியங்கள் மேலே இவருக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. சாகித்ய பரீட்சை, இலக்கியத்தோட பரீட்சை பார்க்கலாம். पशु पक्षी के बारे में उन्होंने जितना लिखा है उतना किसी ने अभी तक नहीं लिखा. அனிமலை பற்றியும் பேர்ட்ஸை பற்றியும் இவர் எவ்வளவு எழுதியிருக்காருன்னா இப்போ வரைக்கும் எந்த ரைட்டரும் இவரளவுக்கு இன்னும் யாரும் எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. बाल साहित्य को भी उन्होंने काफ़ी समृद्ध किया है. சைல்டு லிட்ரேச்சர் அதை கூட காஃபி சம்ருத் ரொம்ப அழகாக இவர் அச்சீவ் பண்ணியிருக்கார், அழகாக எழுதியிருக்கார். उनकी कई पुस्तकें भारत सरकार द्वारा पुरस्कृत है. அவரோட நிறைய புத்தகங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டால் அவரால் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சாரான்ஸ் நம்பரே வாலே திஜோரி ஹஸ்ய கதா குவர் சுரேஷ் சிங் ரச்சித் அனுப்பம் கஹானி ஹே. இந்த நம்பரே வாலி கிஜோரி அப்படிங்கிறது அந்த பாடத்தோட தலைப்பு. அந்த சிரிப்பூட்டும் கதை குவர் சுரேஷ் சிங்குங்கிறது ஆத்தர், அவர் எழுதின ரச்சித், அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு அனுப்பம் ஒண்டர்ஃபுல்லான ஒரு கதை. நம்பரே வாலி திஜோரி ஜிஸ்கா நம்பர் கிசி கோ மாலும் நகி ஹை. நம்பரே வாலே திஜோரி அப்படின்னா நம்பர்களால் திறக்கக்கூடிய ஒரு லாக்கர், அந்த நம்பர் யாருக்குமே தெரியல அப்படிங்கிறாங்க. ஒரு அலமாரி, ஒரு பீரோ, ஒரு லாக்கர் இருக்குது. அதுக்கு அந்த லாக்கர் நம்பரால் திறக்கக்கூடியது. நம்பரை சாவியெல்லாம் போட முடியாது. ஸோ நம்பரை டச் பண்ணால் தான் அது ஓப்பன் ஆகும். அந்த நம்பர் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாருக்குமே நம்பர் தெரியலனா அது ஒரு வேஸ்டான பொருள் மாதிரி அப்படின்னு சொல்ல வராங்க. उसे घर की शोभा बढ़ाने के लिए राजमहल के मैनेजर घर ले जाता है. அது அதை வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டோம்னா வீட்டோட அழகு எக்ஸ்டன் ஆகும் அப்படின்னு நினச்சி ஒரு மேனேஜர் அதை கொண்டு அவர் வீட்டில் வச்சுக்கிறாரு. இஸ் घटना का रुचिकर वर्णन इस कथा में कहानीकार प्रस्तुत करते हैं. இந்த நிகழ்வை தான் நம்ம எழுத்தாளர் அழகாக நமக்கு கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்டால் ஒரு லாக்கரு, அது நம்பர் யாருக்குமே தெரில, ஒரு மேனேஜர் எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டில் வைக்கிற இந்த கதையை தான் இந்த எஸ்ஸேயில் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. शैली की रोचकता तथा भाषा की सजीवता इस कहानी की विशेषता है. शैली ஸ்கிரிப்டோட இன்ட்ரெஸ்டிங்கும் மொழிகளோட அலங்காரத்தன்மையும் நம்ம கதையை ரொம்ப ஸ்பெஷலைசேஷனாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. राज सेवा कहानी के आरंभ में आजकल के सरकारी कार्यालय में काम करने वाले बाबुओं का व्यंग्य करते हुए कहानीकार कहते हैं कि कहने को तो कोई कुछ कह सकता है. कहानी के आरंभ में கதையோட துவக்கத்திலேயே ஆஜ்கல் கே சர்க்காரி காரியாலய में நவடேஸ் இப்பெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் काम करने वाले வேலை செய்யக்கூடிய பாபுவோं का மேனேஜர் வேலை செய்யக்கூடிய व्यंग्य करते हुए அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி கஹானிக்கார் कहते हैं कि கஹானிக்கார் எழுதியிருக்காரு, சொல்கிறாரு. कहते हैं कि तो कहने का तो कोई कुछ कह सकता है. சொல்லணுன்னா யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. लेकिन राजा रईस की नौकरी करना हसी खेल नहीं है. கவர்மெண்ட் வேலை கூட பார்த்துடலாம், பட் ஆனால்
இந்த ராஜாக்கள் கிட்டேயும் ரைஸ் பணக்காரங்க கிட்டேயும் வேலை செய்கிறது வந்து சிரிப்பான விஷயம் கிடையாது, விளையாட்டான விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்ல வரார். सरकारी नौकरी में 10 बजे कंघी छोटी करके दफ्तर पहुँचे तो कुर्सी पर आराम से बैठ गए. கவர்மெண்ட் வேலையில் எப்படி நல்லா சீப் எடுத்து கங்கி சோட்டினா நல்லா சீப் எடுத்து தலையை சீவி பின்னிக்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டு அங்கே ஒரு சேரை பிடிச்சி அழகாக உட்காந்துக்குவாங்க. லேக்கின் தலுக்கேதாரோं के यहाँ ஆனால் லேண்ட்லார்ட்ஸ் இந்த பணக்காரங்க கிட்ட யஹா தோ दिन भर की नहीं बल्कि दिन और रात की नौकरी बचानी पड़ती है. அவங்க பகல் பூராவும் இல்லை நைட்லேயும் வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஹானிக்கார் ராஜ் சேவாமே, நம்ம கஹானிக்கார் வந்து ராஜ் சேவாமே அப்படிங்கிறாங்க. எப்படி ராஜாவுக்கு வந்து சேவை பண்ணுற. கஹானிக்கார்க்கு சாச்சா चुइकतान के महाराज के यहाँ बहुत दिन से नौकर थे. இந்த கஹானிக்காரோட சாச்சான சித்தப்பா சுயிஸ்தான் அப்படின்னா அது ஒரு இடத்தோட பேர். சுயிக் தான் அது ஒரு இடத்தோட பேர். அங்கே ஒரு மகாராஜா, அங்கே ஒரு ராஜா இருக்காங்க, அவங்கக்கிட்ட ரொம்ப நாளாக வேலை பார்க்குறவர். இந்த கதை எழுதுகிறவரோட சாச்சா சித்தப்பா வந்து ஒரு ராஜா கிட்ட ரொம்ப நாளாக வேலை பார்க்குறவர். उनकी சிஃபாரிஸ்னா ரெக்கமெண்டேஷன், அவரோட ரெக்கமெண்டேஷனால் ராஜா சாப்கே யஹா உன்கி நோக்கரி மில்தி தி. நம்ம எழுத்தாளருக்கு இங்கே ராஜா கிட்ட ஒரு வேலை கிடைக்குது. 10 साल तक राजा के यहाँ रहकर जमींदार कदम होने के बाद वे वापस आए. 10 வருடம் வரைக்கும் ராஜா கிட்ட வேலை செஞ்சுட்டு ஜமீன்தாரி அப்படின்னா அந்த லேண்ட்லார்டோட சிஸ்டம் எல்லாம் வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க. யாருக்கிட்டேயும் நிறைய லேண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட பர்டிகுலர் லேண்டு தான், இவ்வளோ லேண்டு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வருது. அது ஜமீன்தாரியெல்லாம் முடிஞ்சு போகிறது. அந்த அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வராரு. வாபஸ் ஆத்தேவக்கு ராஜா சாப்னே திரும்பி வரும்பொழுது ராஜா சார் வந்து நம்பரே வாலி திஜோரி உன்கே கர் பਹੁंचाई दी. ஒரு நம்பரால் திறக்கக்கூடிய ஒரு லாக்கரை அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மேனேஜர் ராஜா சாப் கம் உமர் கேத்தே. ராஜா சார் வந்து ராஜா வந்து சின்ன வயசான ராஜாவாக இருக்கார். इसलिए अदालत की ओर से एक मैनेजर तैनात हुए. அதனால் கோர்ட்டில் வந்து அவருக்கு வந்து அட்வைஸுக்காக ஒரு மேனேஜரை வந்து செலக்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. மேனேஜர் பீம்காய் சரீர் கேத்தே. மேனேஜர் பார்த்தா நல்லா ஹட்டா கட்டாவாக பீமன் மாதிரி இருக்க ஒரு பாடி கொண்ட ஒரு ஆள். ராஜாக்கே ஆகே பீச்சே சதா ரஹா கர்த்தேத்தே. ராஜா கூடையே முன்னாடி பின்னாடி எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பார். और हर बात में वे तकेल दिया करते थे. எல்லா விஷயம் எந்த விஷயம் பேசினாலும் அதில் இன்டர்ஃபியர் பண்ணுவார், मतलब தலையிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. उनके इस व्यवहार से बहुत सारे लोग दुखित थे. அவரோட இந்த செயலால் நிறைய பேர் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. हर कार्य में वे பாதா பைதா கியா கர்த்தே தே. எல்லா வேலையிலையும் அவர் தடையை வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறாங்க அந்த மேனேஜர். நம்பரே வாலி திஜோரி, நம்பர்களால் கொண்ட லாக்கர். ராஜா சாப் கே கமரேமே ஏக் நம்பரே வாலி திஜோரி தி. ராஜா சாரோட ரூமில் வந்துட்டு ஒரு நம்பரால் திறக்கக்கூடிய ஒரு லாக்கர் இருந்துச்சு. दीवार में लगकर वह कमरे की शोभा बढ़ा रही थी. செவுத்தில் அது பதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ரூமை வந்து அது ரொம்பவும் அழகுபடுத்திகிட்டு இருந்துச்சு. உன்கா நம்பர் கிசிக்கோ மாலும். அதோட நம்பர் மட்டும் யாருக்குமே மாலும் நஹிதா, யாருக்குமே அதோட நம்பர் வந்து தெரியலை. அந்த அலமாரியோட அந்த லாக்கரோட நம்பர் தெரியல, மாலும் நஹிதா. इसलिए उसने ராஜா கோ कोई உபயோக நஹிதா. அதனால் அந்த லாக்கர்னால ராஜாவுக்கு எந்த உபயோகம் யூஸ் இல்லை. लेखक कंपनी अनेक कंपनियों से पूछने पर भी उसे खोलने का राग नहीं मिला. நிறைய கம்பெனி கிட்ட கேட்டாங்க இந்த லாக்கரை திறந்து கொடுங்க அப்படின்னு. ஆனால் எந்த ராகு ஒரு வழியும் கூட கிடைக்கல, யாராலையும் அதை திறக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க.
राजा ने उसे दीवार से अलग करके वहाँ एक नई तिजोरी லகானேக்கு ஆஞ்ஞாதி. ராஜா வந்து அந்த பழைய திஜோரி அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு ஒரு புதிய திஜோரியை வந்து ஃபிட் பண்ணிடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டார். திஜோரிக்கு ரூப்பு லாவண்யத்தாக்கோ தேக்கர், அதோட திஜோரியோட அழகு, அதோட சௌந்தரியத்தை, அந்த அழகை பார்த்துட்டு कहानीकार ने राजा से तिजोरी को घर ले जाने की अनुमति मांगी. எழுத்தாளர் வந்து இந்த கிஜோரி ரொம்ப அழகாக இருக்குது, நான் என்னோடய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்குறார். ராஜா நேபி ஹாமி பர்தி, ஓகே எடுத்துகிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்கின் மேனேஜர் உசே அப்னா கர் லே கயே, ஆனால் கூடையே சுற்றுற அந்த பீமன் மாதிரி இருக்க மேனேஜர் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடறான். நான் இருக்கையில் இவங்க சர்வெண்ட் வீட்டுக்கெலாம் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறார். திஜோரிக்கு பெண்ட், அதால் கிடைச்ச கிஃப்ட்டு அப்படின்னு. மேனேஜர் तिजोरी से अपने घर की शोभा बढ़ाना चाहते थे. மேனேஜர் வந்து அந்த கிஜோரி லாக்கர்னால அவரோட வீடை அழகுபடுத்தணும்னு நினைக்கிறாரு. इसलिए नौकरों से उसे अपना घर पहुंचा दिया. வேலைக்காரங்க சர்வெண்ட்டுக்கிட்ட சொல்லி அவரோட மேனேஜர் வீட்டில் வச்சிடுறாங்க. உன்கி பத்னி மைக்கே செல்லி கை. அந்த மேனேஜரோட ஒய்ஃபு, பத்னினா ஒய்ஃபு, மைக்கேனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. மேனேஜர் வீட்டில் இல்லாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காங்க. தபி உன்கே கர்பர் டாக்கா படா, அந்த டைமில் டாக்கானா திருடங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க அவங்க வீட்டை, மேனேஜர் வீட்டை. டாக்கு பஹர் கே சிப்பாயி கோ பாந்துக்கர் கோட்டிக்கு அந்தர் கயே. அந்த டாக்குங்கன்னா அந்த சோர் திருடங்கள்லாம் வந்துட்டு வெளியில் இருக்க சிப்பாயை வந்துட்டு கட்டி பாந்துக்கர்னா கட்டி போட்டுட்டு கோட்டிக்கு அந்தர் குசுகையை வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. वहाँ मैनेजर को सोते देखकर उन्होंने खूब पीटा. மேனேஜர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நல்லா பீட்டானா கூபு பீட்டானா நல்லா அடித்து உதைக்கிறாங்க. மேனேஜருக்கு நம்பர் கஹா மாலும் தா. மேனேஜருக்கு எங்கே அந்த நம்பர் தெரியும்? யாருக்குமே அந்த லாக்கருடைய நம்பர் தெரியாது இல்லையா? ஸோ மேனேஜருக்கும் தெரியாது. உன்கி தோ கூபு பிட்டாய் ஹுயி, நல்ல அடி கிடச்சிச்சு. ठाकुर ने சலா கரம் கருக்கே லானே கா ஹுக்கும் தியா. அந்த திருடன், ஹெட் ஆஃப் த திருடன் சொல்கிறாரு, நல்லா அயன் ராடு இரும்பு கம்பியை கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வாங்க, இவருக்கு 2 இழுப்பு இழுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். பஹர் சிப்பாய்க்கோ நான் பார்க்கர் டாக்கு பாகு கையே. வெளியில் கட்டி போட்டிருந்த சிப்பாய் எப்படியோ கலட்டிட்டு ஊருக்குள்ளே ஆளை கூட்டிகிட்டு வர போகிறாரு. இதை பார்த்து திருடனுங்க அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. மேனேஜர் பச்சுகையே, நல்ல வேலை மேனேஜர் தப்பிச்சுக்கிட்டாரு அப்படின்னு. திஜோரி துரந்து மெஹல் பहुंचகையே. டக்குன்னு மேனேஜர் என்ன பண்ணிட்டார், இந்த கிஜோரியே நமக்கு வேண்டாம் லாக்கரு, உடனே இதை அரண்மனைக்கே அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு தூக்கி அங்கேயே கொடுத்துட்றாரு. பேடுக்கே நீச்சே, மரத்தடியில் திஜோரி இருக்குது அப்படிங்கிறாங்க. इसके बाद वह कहानीकार के गांव तक पहुंची गई. அந்த திஜோரி இப்போ தான் கஹானிக்கார் ஃபஸ்ட்டு அந்த கதையை எழுதுகிற ஒரு குட்டி ராஜா கிட்ட கேட்டார் இல்லையா எனக்கு இந்த கிஜோரி வேணும்ன்ட்டு, இப்போ அந்த கிஜோரி அந்த கதையை எழுதுகிறவர்கிட்ட வந்துருச்சு. கஹானிக்கார் கர்கி சோபா படானா இஸ்லியே நகி சாத்தேத்தே. ஆனால் அந்த கதை எழுதுகிறவரும் அவர் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அவருக்கு. ஏன்னு கேட்டால் வே மார் காணிக்கு தயார் நகித்தே, அவர் அடி வாங்கிறதுக்கு ரெடி கிடையாது திருடன்கிட்ட. अब तिजोरी घर के बाहर नीम के पेड़ के नीचे शोभा बढ़ा रही है. இப்போ அந்த லாக்கர் வந்து வீட்டுக்கு வெளியில் ஒரு நீம்கே பேடு, ஒரு லெமன் மரம், ஒரு எலுமிச்சை மரத்துக்கடியில், நீம் ஒரு வேப்ப மரம், நீம்கே பேடுக்கே நீச்சு, ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் அதோட அழகை கூட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷதா கதாவஸ்து कதை नंबरे वाले तिजोरी नामक एक कहानी सरकारी दफ्तरों की स्थिति के बारे में व्यंग्य करने के साथ स्वार्थी तथा लोभी मैनेजर को सबक सिखाने वाली कहानी है. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸை பற்றி கிண்டலாக சொல்லிவிட்டு அந்த மேனேஜர் ஒரு பர்சனை பற்றி அவனுடைய ஸ்வார்த்தி சுயநலமானதும் அவனுடைய பேராசை கொண்ட அந்த மேனேஜரை பற்றி சிக்கானே வாலி, மேனேஜருக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு கதை இது. இஸ் கஹானிக்கா கதாவஸ்துகை, இதுதான் இந்த கதையோட கதை சுருக்கம் அப்படின்னு. கதோபக்தன்,
कथोपकथन कहानी को रुचिकर बनाने में काम आता है. ஸ்கிரிப்ட் வந்து கஹானிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுது. அடுத்து பாத்திரோன்னா அதில் நடித்த கேரக்டர். पात्रों के विचारों को सही तरह व्यंग्य करने के அந்த கேரக்டர்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. கதாபக்தன் பகுத் ஹி சஃபல் சித்து ஹுவா ஹே. கேரக்டரை வந்து கரெக்டான இடத்துல கொடுத்தனால இந்த கதை வந்து ரொம்பவும் அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னு. உதாரண், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டைலாக் சொல்கிறாங்க. சஹாப், இஸ்கா நம்பர் தோ முஜே பி மாலும் நஹி ஹே. எனக்கும் இதோட நம்பர் தெரியாது அப்படிங்கிற ஒரு டைலாக் இந்த கதையில் வர ஒரு டைலாக் எடுத்து எழுதியிருக்காங்க. உத்தேசிய எய்ம், व्यंग्य के साथ पाठकों के मन में कौतूहल जगाना ही कहानीकार का प्रमुख उद्देश्य रहा है. இந்த கிண்டல் கூடையவும் படிக்கிறவங்களோட மனதில் வந்து ஒரு அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு ஈகர்னஸை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த கதையோட உத்தேசிய எய்மு அப்படின்னு சொல்கிறாங்க. अपने उद्देश्य की पूर्ति में कहानीकार पूर्ण रूप से சஃபல் சித்து ஹுயே. அவரோட எய்மில் வந்து நம்ம கஹானிக்கார் வந்து அச்சீவ் அடைஞ்சிட்டாரு. அவர் நினச்ச மாதிரி இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாஷா செயலி, மொழியும் ஸ்டைலும் ஸ்கிரிப்டும். நம்பரே வாலி திஜோரி கஹானி மே பாஷா செயலி தோனோமே व्यंग्य பரா படா ஹே. ரெண்டுமே வந்துட்டு நிறைஞ்சு கிடக்கு, பாஷாவும் செயலியும். கஹானி கோ ருச்சிகர் பனானே மே பாஷா செயலி கா காம் சரஹானிய ரஹாஹே. கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறதுல இந்த மொழியும் ஸ்கிரிப்டும் ஸ்டைலும் ரொம்ப புகழத்தக்கதாக அமைஞ்சிருக்கு. கஹானி காலுக்கு திருஷ்டி சே, கதையோட கால் திருஷ்டி நம்பரே வாலி திஜோரி சஃபல் கஹானிக. இந்த கதையோட காலத்தை வச்சு பார்க்கும்போது அந்த காலத்தில் இது ரொம்ப ஃபேமஸான கதையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.